இங்கேயும் அதேதான். ம். மழை வரும். அலாஸ்காவில் என்ன சார் நாங்கள் அந்த கப்பலுக்கு இந்த குடியிருக்க என்னண்டு உடுப்பு தோற்றி காயப்படுறதுன்னு தெரியாது வழிஞ்சிட்டு சேரி மாதிரி இருக்குது பழகிட்டு. வணக்கம் மணி. வணக்கம் வாருங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். அன்பிலே சௌரவர்கள் அனைவருக்கும் இதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடைய பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மறுபடியும் பயந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமையை போலவே மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி, தொடர்ந்து தினக்கவி மற்றும் பொறிச்சொல், 10 மணிக்கு குடும்பம் குவலியம், 11 மணிக்கு மரபு கவி கற்போம். இப்படியாக நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாருங்கள். உற்சாக வணக்கம் மணி. மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மன்னிக்கவும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2029 தவக்காலம் 2ஆம் வாரம் என்ற புதன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித காஷ்மீர் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். தவக்காலத்தின் சிந்தனையாக இறைவார்த்தை எரேமியா ஆகமத்திலிருந்து அதிகாரம் 18 வார்த்தைகள் 18 20 வரை. யூதான் நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்லுவதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக, அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும் என்கின்றார் எரேமியா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக கெட்டு போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணையம் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. பாடுகள் நீர்பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம், கோடி பாவம் தீர்த்த மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கெட்டு போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணையம் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. வாழ்த்தொலியாக ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 17 28 வரை. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமை நோக்கி போகையில் 12 சீடரையும் தனியே அழைத்து அவர்களிடம், இதோ எருசலேமுக்கு போகின்றோம், மனுமகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் கையளிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு கொலை தீர்ப்பிட்டு அவரை எள்ளி நகையாடவும் சாட்டையால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறவினத்தாரிடம் கையளிப்பர், அவரோ 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொன்னார். பின்னர் செபதேயுவின் மக்களுடைய தாய் தன் மக்களுடன் இயேசுவை பணிந்து எதையோ கேட்க வந்தாள். என்ன வேண்டுமென்று அவர் அவளை கேட்டார். என் மக்கள் இருவரும் அரசில் ஒருவன் உமது வலப்பக்கமும் மற்றவன் இடப்பக்கமும் அமரச் செய்வீர் என வாக்களியும் என்றார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் நீங்களும் குடிக்க முடியுமா என்று கேட்டார். அவர்களோ முடியும் என்றனர். அதற்கு இயேசு, ஆம், நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் நீங்களும் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்பக்கமோ இடப்பக்கமோ அமர அருளுவது என்னுடையதன்று. யாருக்கு என் தந்தை ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அது கிடைக்கும் என்றார். அதை கேட்ட 11 அவ்விரு சகோதரர் மேல் சினம் கொண்டனர். இயேசு அவர்களை தம்மிடம் அழைத்து கூறியதாவது, புறவினத்தாரின் தலைவர்கள் அவர்களை அடக்கி ஆளுகின்றனர். பெரியவர்கள் அவர்கள் மீது அதிகாரம் காட்டுகின்றனர். இது உங்களுக்கு தெரியும். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. எவன் உங்களுக்குள் பெரியவனாக இருக்க விரும்புகின்றானோ அவன் உங்கள் பணியாளனாக இருக்கட்டும். எவன் உங்களுள் முதல்வனாக இருக்க விரும்புகின்றானோ அவன் உங்கள் ஊழியனாக இருக்கட்டும். இவ்வாறே மனுமகன் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை அளிக்கவும் வந்தார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக இன்றைய நாளிலே நாம் 2 விடயங்களை நாம் பார்க்க வேண்டும். அதாவது, அந்த இஸ்ராயேல் நாட்டுக்கு புத்தி சொல்ல வந்த இந்த எரேமியாவை இவர்கள் கொலை செய்ய முயல்கின்றார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய காலத்திலே இயேசு சொன்ன புத்திமதிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இயேசுவை கொலை செய்ய திட்டம் போடுகின்றார்கள். மன்னிக்கும். ஆகவே இந்த 2 வார்த்தைகளுக்கும் முறை வார்த்தைகளுக்கும் உள்ள ஒப்புமையை பற்றி நாங்கள் சற்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்று நடக்கக்கூடிய யுத்தம் அதுதான். யாருடைய சொல்லும் கேட்காத இந்த இஸ்ராயேல் குலம் ஆதிகாலத்தில் இருந்தே கடவுளுடைய வார்த்தையை கேட்காத இருந்தது போல இன்றும் அந்த வார்த்தைக்கு செவிமடுக்காமல் தாங்கள் போன போக்கிலே தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் கிண்டிய குழியிலேயே தாங்கள் இன்று விழக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதே நேரத்திலே நாம் சற்று சிந்தித்து பின்னோக்கி பார்க்க வேண்டும். 2009 எமது மண்ணிலே நடந்துவிட்ட அந்த முள்ளிவாய்க்காலிலே 1,40,000 பேர் கதற கதற குளற குளற கொன்றுவிட்ட அந்த இழிநிலைமை. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இந்த இஸ்ராயேலும் காரணம், ஈரானும் காரணம். அதே நேரத்திலே இன்று ரஷ்யாவுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிற உக்ரைனும் காரணம். இன்று அந்த மக்களுக்கு செய்த துரோகத்தினால் அந்த மக்கள் விட்ட கண்ணீர், அழுகுரல், கூக்குரலி கடவுளிடம் எட்டப்படுவதால் இன்றைக்கு இந்த 3 நாட்டு மக்களும் இன்றைக்கு அல்லோலகல்லோப்படுகிறார்கள். இருக்க இடம் இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஆம், இறைவனுடைய செயல் என்பது குற்றத்தை உணர்த்துவதுதான், திருத்துவதுதான். திருத்துவதற்கு வழி சமைத்து கொடுக்கும் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு நாள் உலகம் திருந்த வேண்டும். ஆகவே இன்று யாரும் இன்று இந்த பணியை செய்ய பதவியை தேடுவதில்லை. மாறாக பதவியில் இருந்து கொண்டால் மக்களை அடக்கி ஆளலாம், எல்லா வசதி வாய்ப்புகளோடும் வாழலாம் என்பதே பதவி தேடுவோரின் மனநிலையாக உள்ளது. ஆனால் உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கின்றார் இயேசு. கடைசி ராப்போசன வேளையிலே தான் யார் என்பதை தன்னுடைய அப்போஸ்தலர்கள் 12 பேருக்கும், அதாவது தான்
உடுத்திருந்த உடையை களைந்துவிட்டு இடையிலே கச்சியை கட்டிக்கொண்டு ஒவ்வொருவருடைய கால்களாக பாதங்களை கழுவி தன்னுடைய தாழ்ச்சியையும் தாழ்மையையும் இயேசு வெளிப்படுத்தினார். அதை எப்போதும் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இங்கே இந்த நாளிலே இந்த தாய் தன்னுடைய மக்களுக்கு அந்த கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இடம் தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் கேட்கின்றாள், பரிந்து பேசுகின்றாள். ஆனால் இயேசு அதற்கு சொன்ன இது என்ன? அதாவது பரலோக தந்தையினால் அந்த இடத்திற்கு யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கப்பட்டதோ அவர்களே தான் அந்த இடத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு அவளுக்கு விளக்கம் சொல்லுகின்றார். அவரது சீடர்கள் அதை பற்றி சிறிதும் அக்கறை காட்டாமல் தங்களுக்குள் யார் பெரியவர், யாருக்கு என்ன பதவி என்பதிலேயே குறியாயிருக்கிறார்கள். இயேசுவின் சீடத்துவ பாடம் சவாலானது, பின்பற்ற சிரமமானது. பாதம் கழுவும் நிகழ்வு இதற்கு சிறந்த உதாரணமாக அமைகின்றது. திரு அவையில் ஆட்சி அதிகாரம் கொண்ட நம் தந்தை தன்னை பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளர்கள் என்றே அழைத்துக் கொள்ளுகிறார். நாம் எத்தகைய சீடர்கள் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதாவது நமது பரிசுத்த பாப்பாண்டவர் ஒரு கடிதத்தை எழுதி அதன் கீழ் கையெழுத்திடும் போது பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளர். இப்ப நாங்கள் கடிதம் எழுதும் போது வீட்டில் அப்படி இப்படி என்று சொல்லி சின்சியலி அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு கடிதத்தின் கீழே முடிவுரை எழுதும் போது தங்கள் அன்புள்ள அப்படி என்று சொல்லி எழுதுவோம். ஆனால் பாப்பரசர் எழுதுகின்றார், பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளர், அதாவது லியோன் கத்தோஸ் அப்படி என்று சொல்லி எழுதுவார். ஆகவே அன்பான உறவுகளை, இந்த தாழ்ச்சியை நாம் பாப்பாண்டவரிடமிருந்தும் இயேசுவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஆகவே இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். இத்தவக்கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி யுத்தம் தணிந்து மக்கள் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பாப்பாண்டவருடைய புனித பாப்பரசருடைய அந்த கருத்துக்கள் நிறைவேற நாம் தொடர்ந்து ஜபிப்போம். மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தோப்பாலினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன், நான் உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சாரி, நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கேன். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் நமது அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கொடுக்கிறதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மாற்றிக்கொண்டு, தண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன், இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர சகோதரி 747 என்று சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேதம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 19 29 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்குழியாகிலும் மீறியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை நேற்று வரை. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெளிச்சம் அவர்கள் வாசஸ்தலங்களிலே
வெளிச்சம் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். கர்த்தர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் மோசேயை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ 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 இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். நாளைக்கு சகோதரி 11ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு அதனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசுவே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாமலிய கோரமாக வன் சிலுவை மீதில் நான் கோவை பொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்பில் சேர்வேன். இயேசுவே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோவை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கண்ணில் சாய்ந்து தூங்கினானும் என் கனவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன் பண்ணுமையா எந்தன் இயேசுவே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் இயேசுவே, எங்கள் இயேசுவே. இயேசுராஜனுக்கு முன்னாடி சொல்லிக்கொண்டு, தகப்பனே, இதான மார்க்கமாக உனது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா அவங்களுக்கு தூதரை அனுப்பி எங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து ஜெபிக்கிறேன் ராஜா. இப்படியே சின்னவும் பாதுகாத்து வர்றமைக்காவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு முழு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, இந்த நாட்டில் போர் நடக்கிற ராஜா, அந்த நாட்டு நிரந்தர சமாளித்து கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாட்டு அதிகாரிகளோடும் நாட்டு தலைவரோடும் பேசுங்க ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். இதுவரைக்கும் மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழப்பாறுதலை கொடுங்க ராஜா, நித்திய இழப்பாறுதலை கொடுங்க ராஜா.
அது குடும்பங்களை ஆட்டி தேற்றி அரவணைங்க ஆறுதல் படத்தை இறந்த சமானத்தை கொண்டு வாங்க அதுக்காக நன்றி பண்ணி கோடி நன்றி வாய்க்க மற்றும் பாமோட்டி ஆகிற குடும்பங்கள் ஐட்டி செய்யும் சகலவற்றையும் அணுகிறோம் அவர்களை ஆசைப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களை கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பா வளர்த்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனைகளை கொண்டு சாரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணி அவர்களுக்கும் வணக்கம், தவமலர் அவர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாம் பெருமைகளை தேடி ஓடாமல் மற்றவர்களையும் நோக்க வேண்டும். எம் இதயத்தில் திருமகன்களை பதிய செய்திருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் நாம் இயலாதவர்களுக்கு பணிவிடை செய்ய முன்வர வேண்டும். உயர்ந்தவர்களாக இருக்க விரும்புவதை விட மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க எம்மை மாற்றியர்களும். மது பாடுகள் சிலுவை மரணத்தின் வழியாக நீரமக்கு காட்டிய அந்த தியாக அன்பை நாம் உணர செய்தரணும். எமது செயல்கள் யாவும் எமது மாட்சிமைக்காகவும் பிறரின் நலனுக்காகவும் அமைவதாகும். ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையிலே என்னை கூப்பிடும் பரகதியில் நீதமும்மை வார்த்தவே பரகதியில் நீதமும்மை வார்த்தவே வருகவன்போடு என்னை விடும் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை பூர்த்தியும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளர் தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். பாமர் தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்துக்கு பாமர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இறைவனையும் வேண்டிக் கொண்டு உலகிலே போர் நடக்கிறதுக்கு ஒரு சமாதானத்தை துயாவியானவர் அவர்கள் மேல் இறங்கி சமாதானம் கொடுக்க வேண்டும் என்றும் இறந்த ஆத்மாக்களுக்காக மன்றாடுவோமா. இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. எனது ஆக்கம் 9011. கிறிஸ்தவ நச்சிந்தனை 9வது நிலை. 3வது முத்தம் மண்ணுக்கு. உயிர் போராட்டத்தின் உச்சக்கட்டம் இது. இயேசுவின் சிலுவை பயணம் கொடூரமான கட்டத்தை எட்டிவிட்டது. ஒரு முறை இருமுறை தரையில் விழுந்த இயேசு இப்போது 3வது முறையாக சிலுவையோடு விழுகின்றார். அந்த பாரமான சிலுவையை இயேசுவால் சுமக்க முடியவில்லை என்பதற்கு 3 முறை அவர் தரையில் விழுந்ததே சான்றாகும். மீண்டும் மீண்டும் விழுகிற போது இயேசுக்கு விரக்தி வரவில்லை. மீண்டும் எழ வேண்டும் என்ற உத்வேகம்தான் உதயமாகி நிற்கின்றது. சிலுவையில் அவரை அறைந்து கொலை செய்கின்ற இடத்தை அவர்கள் நீட்டவில்லை. வழியிலே இயேசு இறந்து போனால் தங்கள் கனவு நனவாகி விடுமே என்ற படையினர் ஆதங்கப்படுகின்றனர். இயேசு மீண்டும் மீண்டும் எழுந்து நடப்பது அவர்களுக்கு ஆறுதல் தான். இயேசுவின் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு மாபெரும் எழுச்சியாக அவருக்கு வலு சேர்த்தது. பாறையில் விழுகின்ற அழகிய சிற்பத்துக்கு அடித்தளம் இயேசுவின் வீழ்ச்சி அவர்கள் எழுச்சிக்கும் அடித்தளம். கூளையும் வாழ்ந்து கோடி முறை சாவதை விட வீரனாக வாழ்ந்து ஒரு முறை சாவதே மேல். இத்தனை முறை விழுந்தாலும் அலைகள் மீண்டும் எழுவதில்லையா? 1000 முறை மறைந்தாலும் ஆதவன் மீண்டும் உதிப்பதில்லையா? சறுக்கு விழுந்தாலும் சங்கடப்படாமல் முனைப்புடன் மீண்டு எழுகின்றார். இது நீச்சலடிக்கு மீன் குஞ்சல் பிறந்தவுடனே துள்ளி குதிக்க எழும் கன்றுக்குட்டிகள் அலை கடலுக்குள் பாய்ந்து துடிக்கும் நண்டுகள் என அனைத்துமே நான் வீழ்ந்தாலும் எழ வேண்டும் என்ற பாடத்தை படிப்பிக்கின்றன. வாழ்க்கை என்ற கல்வாரி பாதையில் விழுதல்கள் என்பவை வழக்கமானவைதான். அதனோடு எழுதலையும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையில் தவறி விழுந்தவர்களின் பட்டியலை எடுத்தால் உலகமே தாக்கி பிடிக்க இயலாது. இன்று வரலாற்றில் எழுந்து நிற்கும் பிறர் வாழ்க்கையில் பலமுறை விழுந்தவர்கள்தான். உலக வாழ்வில் அடிக்கடி விழுந்து போன்றவர்கள் விழுந்த இடங்களில் தன்னம்பிக்கையை தொலைத்து விடுகின்றார்கள். உயர்ந்து மட்டும் பார்த்தேன், முன்னேற முடியவில்லை. ஓயாமல் உழைத்தேன், உயர முடியவில்லை. போகாத மருத்துவமனை இல்லை, நோய் தீர்ந்த பாடில்லை. இயன்ற மட்டும் சிக்கனமாக இருந்தேன், கடன் தொல்லை குறைவில் என்று விழுந்தவர்கள் விரக்தியோடு விரும்புகிறார்கள். படுத்து கிடப்பவருக்கு பகல் கூட இரவுதான். ஆனால் எழுந்து நிற்பவருக்கு திரும்ப திசையெல்லாம் கிழக்குத்தான். சுபம். உள்ளத்தில் உறுதி தளராத ஜேசுவி, நாம் விழும்போதெல்லாம் எழுந்து நிற்பதற்கு கற்றுத்தாரும். நாமளும் ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்க முடியும் என்று எண்ணந்தான் ஊட்டியர்களும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய முடியும் என்பதை எமக்கு உணர்த்தியர்களும். பாடுகளின் பாதையிலே தேவமக நூர்வலமோம், பாவங்களின் பாரமெல்லாம் திருச்செலுவை வடிவல்லவோ. நன்றி, வணக்கம். தமிழக கல்விராஜனோ. நன்றி, வணக்கம். ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1848 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய தவக்கால சிந்தனையின் உணவாக, மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நம்மை அழிப்பதற்கல்ல, இறைவனை நெருக்கமாக காண்பதற்கே. எத்தனை ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்தது என்பதை விட எத்தனை முறைகள் இறைவன் என்னை காப்பாற்றி இருக்கின்றார் என்பதை எண்ணுவோம். அன்று இவ்வளவு பெரிய துன்பத்தை நான் கடப்பேனா என்றேன். இன்று இதுவும் என்னை விட்டு கடந்து போகும் என்கின்றேன். இறைவனின் இரக்கமும் மன்னிப்பும் உள்ளவரை என்னுடைய விண்ணப்பங்களும் கண்ணீர்களும் வீண் போவதில்லை. பிறருக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் வருகின்றது என யோசிப்பது மிகவும் தவறு. அதன் அர்த்தம் நாம் பிறர் மீது வைத்திருக்கும் எரிச்சல் அடைகின்றோம் என்பதே. நான் குழிக்குள் பயணித்தாலும் உயர்வுக்குள் சென்றாலும் அங்கும் அவர் இருக்கின்றார். அப்படியெனில் இறைவன் என்னை கைவிட்டார் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? இறைவன் நம்மோடு இருக்க நாம் பயப்படுவது அவரை அவமதிப்பது போல் ஆகும். சில நேரங்களில் எச்சரிப்பார். நாம் தீமையை விலக்கி வாங்காதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நன்மைகளில் நன்றி செலுத்த தவறினாலும் பரவாயில்லை, சோதனைகளில் முறுமுறுக்காது கவனமாக இருப்போம். இவ்வுலகில் துன்பங்கள் தான் என் வாழ்வை செம்மையாக்குகிறது என்று தைரியமாய் சொல்ல முடியும். எனவேதான் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை உறுதியாக நம்புவோம். இயேசுவின் கல்வாரி பாதையில் என்று 10ஆம் நிலையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உயிரை மட்டுமல்ல மானத்தையும் உனக்காக என்கின்றார் ஆண்டவர். ஆடைகளை உரித்து ஆண்டவரை அவமானப்படுத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றாலும் அது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கட்டி அடித்த காயமெல்லாம் ஒட்டிய அவருடைய வெட்டி உரித்தது போலொரு வேதனை. ஐயோ, என் சொல்வேன்? மறந்த பாவமெல்லாம் இனி நான் செய்யாதிருப்பதற்கோ இவர் இறந்து போன ரணங்கள் எல்லாம் திறந்திட கையளித்தார். உயிரை விடவும் மானம் பெரிது, அதையே அவர் கொடுத்தார். உன் உடலை ஒடுக்கி உள்ளத்தால் வாழ்ந்திட கேட்கின்றார். சுபம். நாங்கள் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்த பாவங்களை மீண்டும் செய்வதற்காக காய்ந்திருந்த ரணங்களை கையளித்த இறைவா, 2 ஆடை உள்ளவன் ஒன்றை தன் அயலானுக்கு கொடுக்கட்டும் என்று சொன்னீர். எங்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க இருந்த ஒரு ஆடையையும் எடுத்துக்கொண்ட போதும் அவமானப்பட்டும் அமைதியாயிருந்தீர். பிறர் எங்களிடம் பேசும் போது அவர்கள் வார்த்தையில் சிறு வித்தியாசம் இருந்தாலும் அதை பெரிய அவமானமாக நினைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் காட்டிய முன்மாதிரி எங்களுக்கு ஒரு சாட்டையடி. அவமானப்படுத்துவோருக்கு அன்பு காட்டும் தெய்வீக பண்பை எங்களுக்கு அளித்தருளும் இறைவா என்று வேண்டிக் கொண்டு, உடைகள் களைந்திட தோலும் முறிந்திட மடை திறக்கும் வெள்ளம் போல்
உதிரம் சோரிந்திட எம் தூய வாழ்விற்காய் உம்மை ஈந்தீரே. எம் தூய வாழ்விற்காய் எம்மை ஈந்தீரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்களின் மற்ற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றியில் என்று முளைப்பார்வார்களாக என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டுதலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் நன்பாக விடைபெறுகிறேன். தகவலவர்களே, வாணிமோகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கத்தோலிக்க சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள். வணக்கம் டீச்சர். நான் நிக்கிறேனே, அப்போதிலிருந்து நிக்கின்றேன். மன்னிக்கணும், எனக்கு தெரியவில்லை, மன்னிச்ச கொள்ளுங்கள். இல்ல ஒரு பிரச்சனை இல்ல இதுல தெரியவில்லை. மீண்டும் ஒரு காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 32 இறைவசனம் 6-7. துன்ப வேளையில் உன் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இன்னல்களில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். இன்றைய திருப்பாடலில் இன்னல்களில் நின்று அவர் எங்களை காப்பாற்றுகின்றார் என்று நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். இன்று உலக நாடுகளில் நடக்கும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா என்று எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றார்கள். போன இடங்களில் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் தங்களுடைய வீடுகள் திரும்புவதற்கு முடியாத நேரத்தில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறுவன் தன் தாய் தந்தையை இழந்து கொல்லப்பட்ட இடத்தில் அந்த சிறுவன் போய் ஒரு இராணுவ அதிகாரியிடம் கேட்கின்றார், நீ என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் கொன்று விட்டாயே, ஆனால் உனக்கு தண்டனை இருக்கின்றது, உனக்கு தண்டனை கிடைக்கும், இவ்வளவுதான் அந்த சிறுவன் சொன்னான். அந்த சிறுவனும் அதில் இறந்து விட்டார். சின்ன ஒரு பாலகனினுடைய மனதில் எவ்வளவு வேதனை, என்னுடைய அம்மா அப்பாவை கொன்று விட்டார்களே இவர்கள், ஆனால் உனக்கு தண்டனை இருக்கின்றது. அவர் சொன்ன அந்த வார்த்தை, உனக்கு இறைவனிடமிருந்து தண்டனை இருக்கின்றது என்பதுதான். அதைத்தான் அப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டேன். இன்று நாம் செய்வது எல்லாமே யாரும் பார்க்கவில்லை, யாரும் கேட்கவில்லை, எங்களை கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் நினைத்து ஒரு செயலை செய்யலாம். ஆனால் அதை நேராக இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். எத்தனையோ விதமான மக்கள் இன்று இறந்து விட்டார்கள், இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவோ பொருட்கள் அழிந்து விட்டது. கற்பவதிகள் எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள். உடனே பிறந்த குழந்தைகள் எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள். பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இறந்திருக்கின்றார். ஏன், எதற்காக என்று நாம் பார்ப்போமானால் எமக்கு அதில் பதில் இல்லை, எங்களிடம் பதில் இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த துன்பத்திற்கு மத்தியில், துன்பங்களுக்கு பின்பு இதை ஏற்பாடு செய்தவர்கள், இதில் கலந்து கொண்டவர்கள், இதை ஊக்குவித்தவர்கள் எல்லாவற்றிற்கும் இறைவனிடம் இருந்து ஒரு தண்டனை நிச்சயமாக இருக்கின்றது என்று நாங்கள் நம்ப வேண்டும். துன்ப வேளையில் உன் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அணுகாதென்று என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன் இப்படி நடக்கின்றது, என்னத்துக்கு நடக்கின்றது, ஏன் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விக்கு மேல் கேள்வி. இன்று காலையிலும் கூடி என்னுடைய நண்பர் ஒருவர் எடுத்து இதைத்தான் கேட்டார், ஏன் இப்படி நடக்குது, எங்கே இந்த இறைவன் என்று. ஆனால் எங்களுக்கு அவருடைய திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு திட்டத்திற்காகத்தான் இதுகள் எல்லாம் நடக்கின்றது. இந்த அநியாயம் எல்லாம் ஏதோ ஒரு திட்டம், இறைவனின் திட்டம் இருக்கின்றது. நிச்சயமாக இறைவனின் திட்டம் இல்லாமல்
இது நடக்கையிலே, ஆனால் சாத்தானின் ஆதிக்கமும் அங்கு தலை தூக்கி இருக்கின்றது. எங்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கின்றதோ அங்கே எல்லாம் ஒரு மனிதன் உருவத்தில் ஒரு சாத்தான் இருக்கின்றான் என்பதைத்தான் நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த நாள் நாம் கடவுள் நமக்கு தந்த நாளாக நினைத்து துன்புறும் மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடம் தட்டுவோம், கேட்போம். இந்த போர் முடிவுக்கு வர வேணும். துன்புறும் மக்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வாழ்வு கிடைக்க வேணும். மருத்துவ வசதி இல்லாமல் துன்பப்பட்டு இறந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்க வேணும். இறந்து போன அனைவருக்கும் நித்திய வீட்டில் ஒரு இளைப்பாற்றி கிடைக்க வேண்டும். குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். முதியோர் காப்பாற்றப்பட வேண்டும். திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார், அந்த செபத்தை வெளியிட்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மக்களுக்காக செபிப்போம், மக்களுக்காக வேண்டுவோம், மக்களுக்காக போராடும் இந்த அரசுக்கு மனமாற்றத்தை கொடுத்து நல்லொரு முடிவு வர அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், தியானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். யோகாசனத்துக்கு ஓடி வாங்குவோம்.